ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்குற மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவை நல்லா அந்த பச்சை வாசனை போகிற துறையை நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். ஃப்ளேமை மீடியத்துக்கும் சிம்முக்கும் இடையில வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வறுத்தெடுத்தாலே போதும். இது மாதிரி வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இது கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து இது போல் ஜஸ்ட் ஒருக்கா கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே 1/4 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு வெள்ளை அவல், சிவப்பு அவல்னு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒருக்கா இது போல் கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வாசனைக்காக வேண்டி ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம நல்லா வறுத்தெடுக்கணும். 2லேருந்து 3 நிமிஷம் போல் வறுத்தெடுத்துக்கோங்க. ஃப்ளேமை ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், சிம்க்கும் மீடியத்துக்கு இடையில வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ நான் வறுக்க ஆரம்பித்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கிட்ட ஆகுது. இது போல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிக்கும். இது போல் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் சேம் கடாயில் வைக்க வேண்டாம், வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. நான் இங்கே மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக சேம் கடாயிலே 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கிறேன். கூடவே 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நமக்கு வெல்லத்துக்கு எந்த பதமும் வர வேண்டாம், வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இது போல் நல்லா வெல்லம் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை ஏதாவது ஒன்று இருந்தால் ஒன்று மட்டும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் கூட ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதை ரொம்ப பவுடராக அரைக்காமல் இது போல் பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஏற்கனவே வறுத்த கோதுமாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருந்தோம்ல, அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வர மாதிரி இது போல் கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை நான் இங்கே ஃபில்ட்ரு பண்ணி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். ஒரேடியாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து கலந்து எடுக்கணும். நமக்கு இப்போ வெள்ளை தண்ணி நல்லா சூடாக தான் இருக்குது, அதனால் ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. தேவைக்கு வெள்ளை தண்ணி சேர்த்து கலந்து எடுத்ததுக்கப்புறமா கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது போல் நிறைய வெரைட்டியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் என்ட்டு ஸ்க்ரீன் ஐகார்ட்லலாம் கொடுத்துருக்குறேன். ஃப்ரீ டைமில் சேனலே விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி எடுக்கிறதுக்கு நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். அது வரையும் நம்ம வெள்ளை தண்ணி சேர்த்து கலந்து எடுத்து இது போல் ஒரு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு நம்ம எடுத்த வெள்ளை தண்ணியில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மீதி வந்திருக்கு. இப்போ இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இதை உருட்டி எடுத்துக்கலாம். இதை உருண்டை மாதிரி பிடிச்சோ இல்லைனா கொழுக்கட்டை மாதிரி ஷேப்லேயோ ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இது போல் உருண்டையாக உருட்டிட்டு மறுக்கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி இது போல் ஒரு ஷேப்புக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது போலவே நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். நாங்கள் அடிக்கடி இந்த ஸ்நாக்ஸ் செய்வோம், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு கோதுமை கொழுக்கட்டை. நான் இங்கே ஸ்டீமர் பிளேட் எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேலே வாழையில போட்டு எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். வாழையில போடணும்னு கட்டாயம் இல்லை, லைட்டாக எண்ணெயோ நெய்யோ தடவி எடுத்துக்கலாம். அது மாதிரி இட்லி பிளேட்டில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் தடவியோ இல்லைனா துணி போட்டோ வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இது எல்லாத்தையுமே ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே ஸ்டாண்டு போட்டு இட்லி பிளேட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன், கொஞ்சம் அதுக்கு மேலே ஸ்டீமர் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கூட ஒரே பிளேட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணியெலாம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த பிளேட்டெல்லாம் வைக்கணும். இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சாலே போதும். நம்ம எடுத்துருக்கிற அளவுகளில் இந்த சைஸில் ஒரு 10 கொழுக்கட்டை கிடைக்கும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கோதுமை கொழுக்கட்டை. ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி பண்ணி எடுத்துருக்குறோம். நான் இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிச்சிருக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ சாப்பிட்டாலும் போதாது, திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு தோணும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.